ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கவி. வெல்கம் டு கவிதனா மீடியா. நான் இது வரைக்குமே போட்ட வீடியோஸில் ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாகவும் ஜாலியாகவும் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வீடியோ தாங்க நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஏஸ்ங்க, ஹேர் பிளேயிங் வீடியோ தாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, ஹேர் பிளே வீடியோ போடுங்க சிஸ்டர் அப்படி சொல்லிட்டு. ஃபைனலாக இன்றைக்கி தான் டைம் கிடச்சிருக்கு. எனக்கு இல்லை, மாமாவுக்கு இன்றைக்கி தான் டைம் கிடச்சிருக்கு. ஸோ எப்படியாவது அவங்கள கம்பல் பண்ணி ப்ளீஸ்னு கெஞ்சு வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ஜாலியாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். சரி வாங்கங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த ஹேர் பிளேயிங் வீடியோவுக்கு ரொம்ப இதெல்லாம் மெனக்கிட்டலாம் பண்ணலைங்க. நார்மலாக குளிச்சுட்டு டைம் இருந்தது. என்னோடய குட்டி பையன் வந்துட்டு பிரணீத் தூங்கிட்டான். சரி என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். சரி ஈவினிங்காக நம்ம வந்துட்டு வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமா சொல்லிட்டு இருந்தாங்க. சரி என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, ஹேர் பிளேயிங் வீடியோ போடுங்க சிஸ்டர், ப்ளீஸ் சிஸ்டர், உங்கள் பேபியை வச்சு விளையாட வைங்க, அப்படின்னா ஹஸ்பண்ட் வச்சு விளையாட வைங்க, ஹேர் ப்ளே பண்ணுங்கள், வீடியோ போடுங்க, நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. பட் நான் வந்துட்டு டைம் இல்லாதனால என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். இன்றைக்கி குட்டி பையனை தூங்கிடான். ஏன்னா கண்டிப்பாக அவன் இருந்தால் என் முடிய ஒரு வழி பண்ணி வச்சுருந்துருப்பான், பிடிச்சி பிச்சு ஏதாவது பண்ணி வச்சுருவான். ஸோ ஆனால் வந்துட்டு அவன் தூங்கிட்டான் அப்படிங்கிறதுனால இந்த டைம்லேயே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமா வந்துட்டு இல்லை ரெடி ஆகிடணும், கிளம்பணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ப்ளீஸ் நான் கெஞ்சினேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே என்ன பண்ணலான்னு ஒரு பிளான் யோசிச்சுட்டு இருக்கும் போதுட்டு, நீ வந்துட்டு தலைமுடியை மட்டும் காமி, உன்னோட ஹேர் காமி, நான் என்ன வேணால் பண்ணிப்பேன், நீ எதுவும் சேட்டப் பண்ணக்கூடாது, அங்கே அப்பப்போ முடி இழுத்துக்கூடாது, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டாங்க. சரி ஓகே, அவங்க என்ன பண்ணுறதோ பண்ணட்டும் அப்படி சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஆனால் அப்பப்போ லைட்டாக வலிச்சதுங்க. எனக்கு முடி கொஞ்சம் ஈரமாகவே இருந்தது. நான் அப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன். முடி ஈரமாக இருந்ததுனால ரொம்ப இதாக இருந்தது. பக்கத்தில் ஜீவி வேறுங்க, அப்பப்போ சீசர் வச்சுட்டு முடியை கட் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சேட்டை பண்ணிகிட்டு இருந்தான் பெரிய பையன். சரி சொல்லிவிட்டு அப்படியே இது பண்ணாங்க. என்னென்னமோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணுறீங்க, மரம் வரைகிறீங்களா இல்லை மரம் செய்கிறீங்களா, இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன் அவங்கக்கிட்ட. நீ அமைதியாக வேலையை மட்டும் பாரு, அமைதியாக இரு அப்படி சொல்லிட்டாங்க. ஜாலியாக இருந்ததுதானா, இவ்வளோ நாள் நான் வீடியோ மேக் பண்ணுறதா, அப்படியே ஹேர் ஸ்டைல் பண்ணணும், சிக் எடுக்கணும் அப்படின்னு நிறைய வேலை இருந்தது. இன்றைக்கி எனக்கு எந்த வேலையும் இல்லைங்க. நான் பாருன்னு அமைதியாக இருந்தேன். அவங்க ஏதோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நிஜமாகவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க மாமா. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறாங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணுறது கிடையாது. ஸோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சின்ன சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோஸ் மேக் பண்ணி போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ட்ரை பண்ணுறேன் அடுத்து எந்த மாதிரி போடலான்னு. ஹேர் பிளேயிங் வீடியோலே டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ட்ரை பண்ணுறேன், பட் என்னால் பண்ண முடியாது. மாமாவை தான் ப்ளீஸ்னு கொஞ்சம் கெஞ்ச வேண்டியது இருக்கும். ஓகே, நான் எப்படியாவது ட்ரை பண்ணுறேன். வேறு எந்த மாதிரியாவது பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஏதாவது ஐடியா கொடுங்க. அதுக்கப்புறம் மாமா ஒரு பக்கம் இருந்தது கை திரிக்கிற மாதிரி ஃபுல்லாக ஜாலியாக இருந்ததானா அன்றைக்கி. என்ன பண்ணுறதுன்ட்டு நான் பாட்டு அமைதியாக இருந்தேன். மாமா அப்படியே திரிச்சு ஒரு மாதிரி ஏதோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்ததுங்க அந்த இதில். உங்களுக்கு இந்த மாதிரி ஹேர் பிளேயிங் வீடியோஸ் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஹேர் வந்துட்டு இந்த சம்மர் டைமில் ரொம்ப ட்ரையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோவில் நான் வந்து ஒரு டிப்ஸ் சொல்லியிருந்தேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு சூப்பரான டிப்ஸ் சொல்கிறேங்க. நீங்கள் குளிக்க போகும்போதுட்டு என்ன யூஸ் பண்ணாலும் சரி, சீகக்காய் யூஸ் பண்ணிங்கன்னா கம்பல்சரி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் ஷாம்பு யூஸ் பண்ணிங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு டேரெக்டாக கையில் அப்படியே ஷாம்பு எடுத்துகிட்டு அப்படியே தலையில் அப்ளை பண்ணி நல்லா வாஷ் பண்ணுவீங்க. அப்படி பண்ணாமல் ஷாம்பு உங்களோட மக்கில் அது ஏதாவது பவுலில் எதுலையாவது நீங்கள் எது குளிக்க யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மக்கில் எடுத்துட்டு ஷாம்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஷாம்பு போட்டுட்டு அதில் நீங்கள் அரிசி தண்ணி தான் யூஸ் பண்ணணும் அல்லது எந்த தண்ணி தான் ரொம்ப ஹெல்த்தியான தண்ணி தான் யூஸ் பண்ணணும்னா கிடையாதுங்க. நீங்கள் நார்மலாக குளிக்கிற வாட்டரையே நல்லா அந்த ஷாம்புக்குள்ளே தண்ணியை விட்டு டைலூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தலைக்கு வச்சுட்டு குளிங்க. முடியை வந்துட்டு எப்பயுமே பேக் சைடில் போட்டு நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பண்ணாமல் குளிக்கும்போது மட்டும் கொஞ்சம் முடியை இப்படி தலைகளை கீழே தரையில் இப்படி தொங்க விட்டு நார்மலாக பின்னாடி சீவிர பக்கம் இல்லாமல் இப்படி கீழ் பக்கமாக தொங்க விட்டு குனிஞ்சு
முடியை நல்லா மசாஜ் பண்ணி நகத்தில் வச்சு சுரண்ட வேண்டாம், நார்மலாக மசாஜ் பண்ணி அந்த அழுக்கெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா மசாஜ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணுங்கள். அப்போது வந்துட்டு நல்ல ஹேருக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் ஜாஸ்தி ஆகும். அப்போது வந்து உங்களோட முடி வந்துட்டு அந்த ஸ்கேல்ப்லாம் வந்துட்டு நல்லா ஓப்பன் ஆகி ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுக்குன்னு வெட்டான ரொம்ப ஈரமான முடியில் போட்டுட்டு மசாஜ் பண்ணுறேன்னு ரொம்ப தேய்க்க வேண்டாம். ஏன்னா ஹேர் ஃபால் வந்துட்டு நம்ம குளிக்கும்போது நிறைய ஹேர் ஃபால் ஆக சான்சஸ் இருக்குது. ஏன்னா இப்போ சிக்கு விழும் அந்த மாதிரி. நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஆயில் வச்சுட்டு முடி சிக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் குளிக்க போங்க. ஹேர் ஃபால் கண்டிப்பாக இருக்காது. அதாவது ஒரு முடி கூட கொட்டாதுன்னு நான் சொல்லவே மாட்டேங்க. ஒரு நாளைக்கு ஒரு 10 முடி கொட்டுறது கூட நார்மல் தான். அது வந்துட்டு எல்லாருக்கும் முடி கொட்டுறது தான். வந்துட்டு நம்ம மனுஷனுக்கு எப்படி ஏஜ் ஆகுதோ அந்த மாதிரி முடிக்கும் வந்துட்டு வயசாகும் இல்லைங்களா. அந்த ரொம்ப பழைய முடி வந்துட்டு கொட்ட தான் செய்யும். அதுக்காக வந்துட்டு ஐயோ ஒரு முடி கொட்டிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. முடி வந்து கொட்டுறது தான். ரொம்ப ஒரு 50-60 முடி ஒரே டைமில் கொட்டுது அப்படின்னு சொன்னால் தான் நீங்கள் ஃபீல் பண்ணணும். அதுக்கு வந்துட்டு ஹேர் மாஸ்க்கு அப்படி இப்படிலாம் யூஸ் பண்ணணும். ஒரு 5 முடி 6 முடி இதெல்லாம் கொட்டுறது வந்துட்டு நார்மல், எல்லா மனுஷனுக்கும் கொட்டுறது தான். அதை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். முடி கொட்டுறது கொட்டிகிட்டு தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அது இருக்கிற மீதமுள்ள இருக்கிற முடியை வந்துட்டு நல்லா ஹெல்த்தியாக பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நல்லா ஹெல்த்தியாகவும் சாப்பிடுங்க. என்னடா ஒரே அட்வைஸாக போதேன்னு பார்க்குறீங்களா? வேறு என்னங்க பண்ணுறது? நான் சும்மாவே இருந்தேங்க. மாமா தான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தார். நான் ஏதாவது கை கொண்டு போனால் கூட இந்த சைடு மேலே கை தூக்குனா மாமா உடனே நீ கையை வச்சுட்டு அமைதியாரு, எதையாவது களைச்சி விட்டுறாத அப்படி சொல்லிட்டு ஏதாவது சொல்லிடுவாங்க. ஸோ அதனால் நான் குட்டி குட்டியாக ஒரு கையில் இப்படி மூவ்மெண்ட் பண்ணிவிட்டு ஒரு டான்ஸ் பண்ணிவிட்டு இப்படி தாங்க நான் இருந்தேன். ஃபுல் வீடியோவும் இப்படி தான் போயிட்டுருக்கோம். போர் அடிக்கிற மாதிரி இருக்குதா உங்களுக்கு? என்னென்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் ஜாலியாக இருந்தது எனக்கு இந்த வீடியோ. இந்த ஏர்ப்ளேயிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்து மாமா ஹார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வேறு வீடியோவில் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சஜஷன் கொடுங்க, ஐடியா கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்துட்டு அப்புறம் எனக்கு ஒரு குட்டி டவுட்ஸ் இருக்குது. நிறைய வீடியோஸ் மேக் பண்ணி போடுறேன். பட் வாட்சர்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸே ஆக மாட்டேங்குது. சப்ஸ்கிரைபர் கூட 1000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க 3 monthஸில். பட் வாட்சர்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. யாருக்காவது தெரிஞ்சதுன்னா எனக்கு டிப்ஸ் கொடுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தெரிஞ்சால் டிப்ஸ் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் எந்த மாதிரியான வீடியோஸ் ஹேர் ஸ்டைல்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு அந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நிறைய பேர் வந்துட்டு ரிப்பன் வச்சு ரெட்டை ஜடை போட்டு காமிங்கன்னு சொன்னீங்க. வந்துட்டு ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நார்மலாக வந்துட்டு ரிப்பன் வச்சு ஒயிட் ரிப்பன் வச்சு அப்படியே ஹேர் ஸ்டைல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா மறக்காமல் போயிட்டு என்னுடைய கவிதா மீடியா அதில் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போதுங்க. நிறைய டிஃப்ரெண்ட் வந்துட்டு ஸ்கூலில் வந்துட்டு ஹேர் ஸ்டைல் வீடியோ வந்துட்டு போடுறேன். நிறைய பேர் வந்து ரெட் ரிப்பன் வச்சு போடுங்க சிஸ்டர் அப்படி சொல்லியிருக்கீங்க. 1 மீட்டருக்கு மேலே வச்சு போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, நான் ட்ரை பண்ணுறேன். அப்புறம் வந்துட்டு இன்னொரு ஃப்ரெண்ட் கேட்டிருந்தாங்க ஆஃப் சாரி வச்சு போடுங்க, ஆஃப் சாரி போட்டுட்டு ரெட்டை சட்டை போடுங்கன்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட் கோச்சுக்காதீங்க, கொஞ்சம் டிலே ஆகுது. நான் கூடிய சீக்கிரம் வந்துட்டு அந்த வீடியோ உங்களுக்காக நான் மேக் பண்ணி கண்டிப்பாக போடுவேன். அவ்வளோதாங்க. மாமா ஒரு வழியாக ஹார்ட்லாம் மேக் பண்ணி முடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். வீடியோ ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. முடி வந்துட்டு கொஞ்சம் ஈரமாக இருக்குது, இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ டைம் இல்லை. அதுக்குள்ளே வந்துட்டு பிரணீத் எந்திரிச்சிட்டானா வந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் குயிக்காக அந்த வீடியோவை மேக் பண்ணிகிட்டு இருந்தோம். ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு இது வரைக்கும் மாமா வந்துட்டு இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்காக அது மாதிரி பண்ணதில்லை. நான் கேட்ட உடனே ஓகே சொல்லிட்டு மாமா டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்காக ஹேர் பிளேயிங் இந்த வீடியோக்காக எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ மாமாவுக்கு தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஹேர் பிளேயிங் வீடியோஸ் வந்துட்டு உங்கள் பேபிஸோ அல்லது ஹஸ்பண்டோ இது மாதிரி பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு மறக்காமையும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஒரு வழியாக வீடியோ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. என்னோட இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஆனால் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. மாமா க்யூட்டாக அழகாக செஞ்சுருந்தாங்க. இவ்வளோ அழகாக ஆர்ட் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னோடைய ஹேரில் 1 2 3 4 5 6 6 ஹேர் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு இதில் இருக்கிற ஹார்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஹேர் ப்ளே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட இதாக ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.
அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அடிக்கடி வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை விட ஒரு சூப்பரான இன்னும் டிஃப்ரெண்ட்டான ஒரு அழகான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டாட்டா.